ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேட்டஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து நான் பர்சனலி ஃபீல் பண்ண ஒரு வீடியோ. எஸ், இன்றைக்கி என் குழந்தைங்களோட ஸ்கூலில் ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேமிலி ஃபெஸ்ட் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அதை ஆர்கனைஸ் பண்ணதே பிடிஏ கமிட்டி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லோரும் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் வ்ளாகும் நம்ம வந்து இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட சேனல், என்னோடய வ்ளாகை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். என் குழந்தைங்களோட ஸ்கூலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டியூன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அபுதாபியில் முசஃபா ஏரியாவில் வந்து ஷாபியா 9ல் வந்து இருக்குது. இந்த ஸ்கூலோட எங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்து சொல்லணுங்க. இட்ஸ் மோர் தென் 5 years ஆஃப் ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 26ல் வந்து நடந்த ஒரு ஆஃப் த பெஸ்ட் திங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட் ஈவெண்ட். இது வரைக்கும் வந்து நாங்கள் நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஸ்கூலில். பட் இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட்லி பேரண்ட்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஸ்டால் போட்டு இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஸ்கூல் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட்டை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோடு வந்து நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டால் வேணாலும் நீங்கள் போடலாம். லைக் ஃபுட் ஸ்டால், லைக் மெஹந்தி ஸ்டால், ஃபேஸ் பெயிண்டிங் ஸ்டால், கேம் ஸ்டால். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு அவர் சாய்ஸ் ஆஃப் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் இனிஷியேட்டிவ் வந்து ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைடில் தான் இருந்துச்சு. பிடிஏ கமிட்டி மெம்பர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அங்கே ஸ்கூலில் இருக்க பேரண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாருமே அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிக்கேஷன்லாம் போட்டு, அதுவும் நீங்கள் மெனுலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெனு. ஹோட்டல்ஸில் கூட இவ்வளோலாம் மெனு இருக்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு மெனூஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 70 ஸ்டால்ஸ் வந்து நேற்று ஃபேமிலி ஃபெஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி டு ஸ்டார்ட் அப் வித் பேண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பேண்ட்லேருந்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்துட்டே வரலாம். This sound fills the atmosphere with pride and பேண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சைக்கிள் பரேட் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அவங்களோட ஓன் சைக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பரேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்லி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ எங்களோட சைக்கிள் பரேடும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான பலூன்லாம் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹீலியம் பலூன்ஸ்லாம் மேலே பறந்து ஒரு பயங்கரமான ஒரு இனாக்ரேஷனோட எங்களோட ஃபேமிலி ஃபெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ஸ்டால்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. ஒரு சைடும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபுட் ஸ்டால், ஒரு பக்கம் ஜுவல்லரி ஷாப்ஸ், ஒரு பக்கம் கேம் ஸ்டால்ஸ், ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஹாண்டட் ஹவுஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் இந்த புல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஃபன்னியாக இருக்கக்கூடிய ஒரு கேம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நாங்களும் இன்றைக்கி வந்து ஃபுட் ஸ்டால் போட்டோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ அதனால் நான் வந்து நிறைய இதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் நாங்களும் ஸ்டால் போட்டிருந்தனால ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். போயிட்டு வாங்க. கேம் ஸ்டால்ஸ் வந்து நான் அவ்வளோதான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்மளோட ஃபுட் ஸ்டால் வந்து அப்படியே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டார்டிங் வித் த டெசர்ட்ஸ்லேருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் பண்ணியிருந்தாங்க, பிளாண்டீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜார் கேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, மக் கேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஷே ஸ்டால். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கவிதா தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பிடிஏ மெம்பர். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட கலெக்ஷன்ஸும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து போட்டிருந்தாங்க. இந்த கீ செயின்ஸ்லாம் ஆகட்டும். இதில் ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரோஸ், ரெட் கலர் ரோஸ் வந்து நான் சீக்கிரமே வந்து பை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட ஸ்டால் நம்பர் P10. ஸோ நாங்கள் வந்து நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். சிக்கன் பிரியாணி போட்டிருந்தோம், மினி டிஃபன் போட்டிருந்தோம், பணியாரம் போட்டிருந்தோம், இடியாப்பம் போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பேக்கிங். ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெஸஸ் கேக் போட்டிருந்தேன், கப்கார்ன் போட்டிருந்தேன், தென் மசாலா சாய் போட்டிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு, பக்கோடா போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் வேர்ல்ட் பேஷன், WW பேஷன் பார்த்துருப்பீங்க. என்னோட கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிசல் பாவ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்டு ரொம்ப ஸ்பைசியான ஒரு டிஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரெட் அல்வா ப்ளஸ் ரைத்தாலாம் வச்சுருக்காங்க. என்னடா பக்கத்தில் இருக்குன்னு போய் பார்த்தா சூப்பர்பான சிக்கன் பிரியாணி, அதுவும் நம்ம ஊர் சென்னை ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணியை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஃபாத்திமா. நிஜமாவே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட வேறு செஞ்சேன். ஸோ திஸ் இஸ் ஃபாத்திமா. ஸோ ஃபைனலி அவங்களோட ஸ்டால்லே வாங்கியாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் செக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் வச்சுருந்தாங்க, வாட்டர்மெலான் ஜூஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வச்சுருந்தாங்க, பட்டர் மில்க் வந்து மசாலா பட்டர் மில்க் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த குழந்தைங்க வந்து அவங்க அம்மாவுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி வந்து போட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ குட் டு see இல்லை, அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்டாலில் போடுறதுக்கு இட்ஸ் ரியலி அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்கான குலாப் ஜாமுன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி பேரண்ட்ஸ் மட்டும் போடலை, ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் போட்டது. டீச்சர்ஸும் வந்து ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஃபுட் ஸ்டால்ஸில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் ஸ்டால்ஸ் யார் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டால் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டால் தான். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்களோட சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே. She is Mogana Priya. She is Krishna Priya. Everyone has something special. Don't miss any of the fun. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ட்ராலாம் வந்து வச்சுருந்தாங்க. பட் எங்களால் போய் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ ஸ்டாலில் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்டால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லூக்கி மாத்துன்னு சொல்லி யூஏயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ரைஸ் கீர் மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மொரக்கோ காஃபி வச்சுருந்தாங்க, கரக் சாய் வச்சுருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டியூன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ இவங்களோட டிஷ்ஷஸ்மே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நான் பர்சனலி வந்து வேறு ஷாப்ஸில் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த டிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். And here we have Morocco tea. It's homemade. Okay. And this is Arabic karak. This one is Morocco tea. Arabic Karak. karak. Arabic coffee. இந்த ஸ்டால்ஸில் வச்சுருக்க எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட் ஃபுட் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டீச்சர்ஸோட ஸ்டால்ஸு. இந்த டீச்சர்ஸோட ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா லைக் இட்ஸ் அ மிக்ஸ்ட் கல்ச்சர் ஆஃப் பீப்புள் இருக்கனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரைட் ஃப்ரம் த சவுத் இந்தியாவிலே டிஃப்ரெண்ட் முறுக்குலேருந்து அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், நம்மளோட நார்மல் லட்டு அந்த மாதிரி ஸ்வீட்
ஸ்வீட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி. ஸோ மெஹந்திக்கு வந்து ஒரு பர்சன்ஸ் வந்து 2 பேரண்ட் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து மெஹந்தி ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருமே செம்மையாக வந்து இந்த மெஹந்தி, இந்த ஃபேஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோட ஸ்டால் தான். இது வந்து அகெயின் ஒரு சாட் ஐட்டம் ஸ்டால். Are you from Maharashtra? No. But Oh, hi ma'am. How are you? நெக்ஸ்ட் பேரண்ட் ஸ்டால்லேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் சூப்பர்பான ஐட்டம். எஸ், நம்மளோட சாண்ட்விச், சீஸ் கேக், நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கிற சூப்பர் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பஜ்ஜிலாம் வந்து வச்சுருந்தாங்க. வெரி பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜார்ஸில் வந்து உங்களுக்கு வந்து புட்டிங்ஸ் மாதிரி, ஜெல்லி புட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ண உங்களுக்கு வந்து புட்டிங்ஸ் தான். Say hi. Cheese. Welcome to Rayham. So what you're having special in your stall? What's that? Nutella pudding. Nutella pudding? Nutella with pudding. Very good. So what's your name? Rayham. Raiham. Which class? I am Rayan Tusif Tambe, but my shop name is Rayham. Oh, right. I am 4A. 4A. I Good. have my mother number. What is your name? Hamza. Hamza. Which class? 1F. 1F. Okay. This is Namira. Okay, bye. Hi ma'am. What's your name ma'am? Shamal. Anu. Yes. फिनिश करिए. Hi. Oh. நாகலட்சுமி. ஓ ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நாகலட்சுமி, அவங்களோட ஸ்டால். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாதாம் ஹல்வா வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்தாலாம் வந்து போட்டிருந்தாங்க. குலாப் ஜாமுன் போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வீட்டில் இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பாதி டிஷ்ஷோட நேம்லாம் எனக்கு தெரில. பட் இதில் நான் வந்து பார்த்து டக்குன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ டோஸ்ட். இது வரைக்கும் நான் லைஃப்பில் வந்து இந்த அவகேடோ டோஸ்ட் வந்து ட்ரையும் பண்ணதில்லை. அது எப்படி இருக்கும்னு ஐடியாவே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கக்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டேன். இட் இஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாவித்ரி. அனு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கீர் ஐட்டம்ஸ், அதாவது வந்து ட்ரிங்க் ஐட்டம்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஹெல்த்தியாக ஃப்ரூட்டில் அந்த புடிங் மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த எஃபர்ட்டில் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மெஸ்மரைசிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அட் ஆல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ரீமா, அவங்களோட ஸ்டால். இவங்க ஸ்டாலில் வந்து மார்ஷ்மெல்லோஸ் சாக்லேட் டிப்லாம் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் மின்ட்டுவோட ஃப்ரெண்டு, அவங்களோட அம்மா. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு அமேசிங்கான சீஸ் கேக் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டுன்னு சொல்லி என்னோட பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட். ஷி இஸ் அ வெரி லாங் டைம் ஃப்ரெண்ட் ரீமா. சச் அ வெரி நைஸ் பர்சன் டூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒரு மார்ஷ்மெல்லோலாம் எடுத்து வச்சாச்சு. சீஸ் கேக்லாம் வந்து பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட்டு. ஸோ புட்டிங்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேம் வந்து பாரதி. ஸோ இவங்களும் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களுமே பேரண்ட்டு தான். ஸோ 2 பேரண்ட் ஜாயின் பண்ணி தான் இந்த ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டாலுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்சசரிஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் ஆக்சசரி, ஃபுட் அண்ட் வாட் டு சே கேம்ஸ், அது மாதிரிலாம் கம்பைண்டாகவும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 2 பீப்புளை பற்றி கண்டிப்பாக நான் வந்து சொல்லணுங்க. நான் வந்து இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுக்கும்போது அதில் டிஷ்ஷஸ், மெனூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மெனு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரோட மெனு தான். இவங்க பேர் வந்து கமலா அண்ட் டீம்னே சொல்லலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 15
ஐட்டம்ஸ் மெனுவே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஈஸியான ரெசிபி கிடையாது. எல்லாமே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரெசிபீஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த 25 ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெசிபீஸ் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஹை டஃபஸ்ட் ரெசிபீஸ்னு சொல்லணும். நிஜமாகவே ரொம்ப இவங்க ரெசிபியை பார்த்துட்டு நான் இவங்கக்கிட்ட போய் டவுட்டே கேட்டுட்டேன். நீங்கள் எப்படி இவ்வளோ வந்து வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து வி ப்ரிப்பேர் திஸ் மச் அப்படிங்கும்போது த டீம் ஒர்க், த ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு இல்லையா. நமக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஃபினான்ஸ் மேனேஜிங்காக இருக்கட்டும், மணி ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எவ்ரிதிங் நம்ம வந்து சூப்பர்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அமேசிங்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் வந்து பர்சனலி வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ எங்களோட ஸ்டாலை பற்றி நான் வந்து சொல்லாமல் வந்து vlogல எப்படி இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டாலை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டால்ஸ். நிறைய குழந்தைங்க வந்து உங்களுக்கு வந்து கேம்ஸ் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் குழந்தைங்கனால நிறைய மெனு வந்து அதர் தேன் சிக்கன் நக்கெட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் தாண்டி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட எஃபர்ட்டுக்கே நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாங்க. என்ன போடுறாங்க, எவ்வளோ வந்து சோல்ட் அவுட் பண்ணாங்க, அதெல்லாம் செகண்ட் திங். பட் ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்கன்னொடனே எல்லோரும் நேம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ், என்றைக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுங்கிறது வந்து தட் இஸ் த வெரி டஃபஸ்ட் பாயிண்ட் இல்லையா. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போய் சக்ஸஸை நோக்கி அந்த டெஸ்டினியில் போய் இருக்கிறது வந்து தேட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நமக்கு வந்து அந்த பாத் எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். பட் அந்த இனிஷியேட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த உள்ளே வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் நமக்கு கஷ்டம். அதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த குழந்தைங்க வந்து பண்ணாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப இவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம வந்து இந்த வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம வந்து நொண்டி விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேறு மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்குமே சரி எங்களுக்குமே சரி ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப்பை வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிவிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஜுவல்லரி ஸ்டால்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் வந்து ஜுவல்லரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஃபாத்திமா ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜான்சி ஆகட்டும், எல்லோரும் போட்டிருந்தவங்க எல்லாருமே என்னோடய வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாண்டட் ஹவுஸ், ஒரு பேய் வீடு மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து உள்ள என்ட்ரியே கிடைக்கல. அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து தே என்ஜாய்ட் திஸ் ஹாண்டட் ஹவுஸ். இது எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட அமேசிங்கான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். My mom's downstairs. Ew. Next time. Guys, stop. This is recording. Oh yeah. Stop.
selected for the NCC. Can you believe it? Army? For girls? Stop dreaming, Mia. Go learn cooking and cleaning instead. Her dreams were loud, but the world told her to stay quiet. Her greatest battle was not against the noise, but in refusing to let the silence win.
எங்களோட ஆர்ட் அண்ட் கம்ப்ளீட் கல்ச்சுரல்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் டிஜே பார்ட்டிலாம் வந்து வச்சுருந்துருக்காங்க ஆடிட்டோரியம். அங்கெல்லாம் போக எங்களுக்கு டைமே இல்லை. ஸோ ஃபைனலி கம்மிங் பேக் டு எங்களோட ஸ்டால் P10. இதுதான் எங்களோட கம்ப்ளீட் டீம். எஸ், அருணா, பிரீத்தி, கிருத்திகா. ஸோ நாங்கள் வந்து டிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணதுலேருந்து அதோட இன்புட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ் ஆகட்டும், இட் வாஸ் கம்ப்ளீட்லி அமேசிங் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம் எஃபர்ட்டுன்னு தான் அதை சொல்லணும். ஸ்பெஷலி வந்து எல்லா டிஷ்ஷுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மினி டிஃபனு ப்ளஸ் டீ வந்து பார்த்திங்கன்னா மசாலா சாய் மாதிரி போட்டிருந்தாங்க கிருத்திகா. அதுக்கப்புறம் பிரீத்தியோட சிக்கன் பிரியாணி. நாங்கள் வந்து சோல்ட் அவுட் ஆகுமான்னு நினச்ச எந்த விஷயங்களும் அப்படி நெகட்டிவாக எதுவுமே இல்லை. எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. த கம்ப்ளீட் ஸ்டாலும் வந்து க்ளீன் வாஷ்ட் அவுட்டுங்கிற மாதிரி எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆனது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் வந்து எல்லா கிரெடிட்ஸையும் வந்து ஐ வில் completely give it to my team. Thank you Aruna, Preeti and Kritika for this amazing great support for me especially. இதில் இன்னொரு மென்ஷன் கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தா. ஸோ பிருந்தா வந்து நான் என்னோட ஸ்டாலில் இல்லாத டைமில் ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து நிறையா வந்து சேல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரியலி ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் பிருந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாலில் வந்து பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் சேல் பண்ணுறதுக்காகட்டும், என் கேக் சேல் பண்ணுறதாகட்டும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிருந்தா. இன்னொரு பிக் தேங்க்ஸ் வந்து நான் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட ஹஸ்பண்டுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட் வந்து பாசிபிளாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களோட சப்போர்ட் வாஸ் த ரியலி ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக எல்லாருக்குமே இருந்துச்சுங்க. ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் என்னோட ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் மூமெண்ட் ஹேப்பன். ஸோ எல்லாருமே என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye bye.